ஓம் ஐயப்பா, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் சத்தியமான பொன்னு 18ஆம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்தன் சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பனோட அம்சத்தில் பிறந்த 5 ராசிக்காரர் யார் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அவங்களோட குணம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஐயப்ப பக்தராக இருந்தால் ஓம் சாமியே சரணமையப்பா அப்படின்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதை டைப் பண்ணி நம்ம எழுதுவது போல் டைப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஐயப்பனோட அருள் கிடைக்கும். ஐயப்பன் எந்த ராசி எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் புரியும். ஐயப்பன் அப்படிங்கிறவர் கருணையின் வடிவம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் ஐயப்பனோட அம்சத்தில் பிறந்தவங்களும் கருணை உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனோட அருளும் அவங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தெய்வாம்சம் கொண்டவர்களாக இருப்பாங்க. முன்னோர்களோட ஆசையும் இவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கனவுல பார்த்தீங்கன்னா நடக்க போவது நடப்பது அனைத்தையும் உணர்த்துவார். ஒரு செயல் நடக்க போகுது அப்படின்னா அது முன்னரே அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பின் மூலமாக தெரிந்து கொள்வார்கள். இவங்களுக்கு இயற்கையாகவே கல்வி அறிவு ஞானம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஐயப்பன் மீது அதீத பக்தி கொண்டவராக இருப்பாங்க. இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் இயற்கையாகவே ஐயப்பனோட அருளும் கடாட்சமும் நிறைந்து இருக்கும். அது யார் யாரு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஐயப்பனோட அம்சம் பொருந்தியவர், ஐயப்பனோட அருள் நிறைந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னா ரிஷபராசி. இவங்களுக்கு இயற்கையாகவே சிவனோட அருளும் விஷ்ணுவோட அருளும் ஏன் முருகனோட அருளும் இவங்களுக்கு இருக்கும். ரிஷபத்தை பற்றி அதிக அளவில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐயப்பன்னாவே சிவன் விஷ்ணு இருவரோட புதல்வர் அல்லவா, ஹரிஹர சுதன் அல்லவா. அதனால் இயற்கையாகவே சிவனோட அருளும் இருக்கும், விஷ்ணுவோட அருளும் இருக்கும். அது மட்டுமா, முருகனுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரம் இந்த ரிஷபராசியில் தானே இருக்குது. அதனால் முருகனோட அருளும் இருக்கும். ஐயப்பனோட அருள் இந்த ரிஷபராசிக்கு அதீத அளவில் கிடைக்கும். இந்த ரிஷபராசிக்காரங்க ஐயப்பனை கும்பிட கும்பிட அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தவிடுபொடி ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில் தான் உத்திர நட்சத்திரம் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரத்தில் தான் ஐயப்பனே அவதரித்தார். அதனால் சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அளவில்லாத ஐயப்பனோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். சிம்ம ராசியில் இருக்கிறவங்க வீரம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இயற்கையாகவே எந்த ஒரு செயல்லையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்தவராக இருப்பாங்க. ஏன்னா ஐயப்பன் தனியாகவே காட்டுக்கு போய் புலிப்பால் கொண்டு வர போனார் இல்லை, அவரோட நட்சத்திரத்தில் பிறந்த இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிக அளவில் இருக்கும். ஏராளமான நன்மைகள் இந்த ஐயப்பனை கும்பிட கும்பிட இவர்களுக்கு வந்து சேரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி ராசி. ஐயப்பனோட அருள் நிறைந்த ராசிகளில் ஒன்று இந்த கன்னி ராசியும். குறிப்பாக ஐயப்பன் அவதரித்த உத்திர நட்சத்திரம் இந்த கன்னி ராசியிலையும் இருக்குது இல்லையா. அதனால் ஐயப்ப வழிபாடு தொடர்ந்து கன்னி ராசிக்காரவங்க செய்து வர வர அவர்களுக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்கும். கருணை குணம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களும் அதே சமயத்தில் தைரியம் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசி சொல்லவே வேணாம், எல்லா ராசிகளை விட அதிக அளவில் கருணை குணம் கொண்டவங்க இவங்க தான். அதே போல் ஐயப்பன்கிட்ட இருக்கக்கூடிய வீரமும் தைரியமும் இவங்ககிட்டையும் சில விஷயங்களில் இருக்கும். இவங்ககிட்ட மனோதிடம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு செயலை செய்யணுன்னாலும் அதை எப்படியும் நம்ம செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இவங்ககிட்ட இருக்கும். ஐயப்ப வழிபாடை தொடர்ந்து இவங்களும் செஞ்சு வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய கஷ்டமெல்லாம் விலகும். இளகிய மனம் கொண்ட இவர்களுக்கு ஐயப்பனோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. அடுத்தது மீனராசி. ஐயப்பனோட அருள் நிறைந்த ராசிகளில் ஒன்று தான் இந்த மீனராசியும். எதற்கும் அஞ்ச மாட்டாங்க. எவ்வளவு துன்பம் வந்தாலும் மனம் தளராமல் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேறி காட்டுவாங்க. கருணை உள்ளம் கொண்டவர்கள்.
உடன் பிறந்தவர்கள் மீது, பெற்றோர்கள் மீது அளவில்லாத பாசம் கொண்டவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் ஆன்மீகத்தில் அவ்வளவாக ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க. ஐயப்ப வழிபாடு இந்த ராசிக்காரர்கள் செய்தால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த 5 ராசிக்காரர்களுக்கு தான் ஐயப்பன் அருள் கிடைக்கும் அப்படின்னு இல்லைங்க. யார் ஒருத்தர் உண்மையான பக்தியோடு ஐயப்பனை வணங்கினாலும் ஐயப்பனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.